إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே நாம் சென்ற வகுப்பிலே பொது தடைக்கு பிறகு உள்ள நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். நாம் இங்கே பார்த்து கொண்டிருப்பது மக்காவுடைய கட்டத்திலே இரண்டாவது கட்டம். முதல் கட்டமாக நாம் பார்த்தது இரகசிய பிரச்சாரம், நபித்துவத்திலிருந்து 3 வருட காலம். அதன் பிறகு பகிரங்கமான பிரச்சாரம் என்ற அந்த இரண்டாவது கட்டம் 6 வருட காலம், நபித்துவத்தின் 10வது வருடம் வரை. அந்த காலகட்டத்தில் தான் நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நமது தலைப்பாக, அதாவது முஷ்ரிக்குகளுடைய எதிர்ப்புகள் இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூமின்களுக்கும் எதிராக அதிகரித்து கொண்டே இருந்தன. அது பல வடிவங்களை பெற்றிருந்தன என்பதையும் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்கு பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதேபோன்று இந்த முஷ்ரிக்குகள் எவ்வாறாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவாவை முடக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான சதித்திட்டங்களை தீட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் நபித்துவத்துக்கான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுங்கள் என்றும் கேட்டார்கள். அவர்கள் உண்மையில் அதை கேட்டது அல்லாஹ்வின் தூதரை அதன் பிறகு ஈமான் கொள்வதற்கோ நம்பிக்கை கொள்வதற்கோ அல்ல. மாறாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்த வேண்டும், அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை விட்டு மக்களை தூரமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில். அப்போது கேட்கிறார்கள், சஃபா மலையை தங்கமாக மாற்றுமாறு நீங்கள் அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யுங்க. எப்படி கேட்குறாங்க? சஃபா மலையை தங்கமாக மாற்றுங்கள், அதுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அவ்வாறு மாற்றினால் நாம் ஈமான் கொள்வோம் என்று கூறினார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நபி அவங்களோட ஆர்வம் என்ன? நபி அவங்க எதை விரும்பினாங்க? மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், நேர் வழி கிடைக்க வேண்டும், அவர்கள் நரகையிலிருந்து காக்கப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உண்மையாகவே அவ்வாறு நீங்கள் செய்வீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்று சொன்னபோது நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இந்த சஃபா மலை தங்கமாக ஆக்கப்படுவதற்கு துஆ செய்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து செய்தி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்று கூறிவிட்டு சஃபா மலையை அல்லாஹ் தங்கமாக மாற்றுவான். சஃபா மலை அல்லாஹ் என்ன செய்வான்? தங்கமாக மாற்றிவிடுவான். ஆனால் அதன் பிறகு இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால், நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், உலகில் யாருக்குமே இதுவரை கொடுக்காத மிக கடுமையான தண்டனையை அல்லாஹ் வழங்குவான் என கூறியிருக்கிறான். அப்படி இல்லாம, அதாவது தௌபாவுடைய வாயில் எப்போதும் திறந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் தௌபாவுடைய வாயிலை திறந்து வைப்பான். இந்த இரண்டில் நீங்க எதை விரும்புறீங்க என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள். அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இல்லையா, அகிலத்தாருக்கு அவங்க ரஹ்மத். அப்ப அவர்கள்
தன்னை இந்த கூட்டம் பொய்ப்பித்தாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்கிறாங்கன்னா, தௌபாவுடைய வாயில் தான் திறந்திருக்க வேண்டும், தௌபாவுடைய வாயில் தான் திறந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்ற ஹதீஸ் நாங்க அஹ்மதுல பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக என் அருமை சகோதரர்களே, இவ்வாறு அவர்கள் தொடர்ந்து அற்புதங்களை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொண்டிருந்த போது மக்காவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அற்புதத்தை நிகழ்த்துமாறு கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? சந்திரனை இரண்டாக பிளந்தான். இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்துல் கமர் என்ற அத்தியாயத்தை நீங்க ஆரம்பத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அதில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்று. எனவே நறுமையான சகோதரர்கள், இது மிக பெரும் அற்புதம். எவ்வளவு பெரிய அற்புதம், சுப்ஹானல்லாஹ். எனவே அதை இரண்டு பகுதிகளாக அவர்கள் கண்டார்கள். ஆனாலும் அதையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? சூனியம் என்று அவர்கள் மறுத்தார்கள். என்ன செய்யல? நம்பிக்கை கொள்ளவில்லை. என்ன செய்யவில்லை? நம்பிக்கை கொள்ளவில்லை. இதுதான் இவர்களுடைய நிலை, குஃபருடைய நிலையை பாருங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியும் என்ன செய்யவில்லை? அல்லாஹ்வின் தூதரை அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. எனவே இவ்வாறாக இவர்கள் என்ன செய்தார்கள்? அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வாறாவது விதண்டாவாதங்களை செய்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கிலே நாம் சென்ற ஒரு வகுப்பிலும் சொன்னோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? சில கேள்விகளை போய் யூதர்களிடம் கிறிஸ்தவர்களிடம் கேட்டு வருவார்கள். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபியிடத்தில் எப்படி கேள்வி கேட்கலாம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேள்வி கேட்டு எப்படி அவரை தோல்வி அடைய செய்யலாம் என்பதற்காக என்ன செய்தார்கள்? அவர்களிடம் போய் கேள்விகளை கேட்டு வந்து என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்பார்கள், அவர்களை தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே இவ்வாறு போய் அவர்கள் கேட்ட சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ரூஹை பற்றி அவரிடம் கேளுங்கள், அவரிடம் ரூஹை பற்றி நீங்கள் கேளுங்கள். அதில் ரெண்டு விதமான ரிவாயத்தும் இருக்கு. ஒன்று நேரடியாக யூதர்கள் கேட்ட ரிவாயத்துகளும் இருக்கின்றன மதீனாவுக்கு வந்த பிறகு. இவ்வாறு இவர்கள் என்ன செய்தார்கள்? மக்காவாசிகள் குறைஷி காபிர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன செய்தார்கள்? ரூஹை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வயஸ் அலுவனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையில் நின்றும் உள்ளதாகும், என் இரட்சகனுடைய கட்டளையில் நின்றும் உள்ளதாகும். நீங்கள் சொற்பமாகவே அறிவு கொடுக்கப்படவில்லை, சொற்பமாகவே அன்று நீங்கள் அறிவு கொடுக்கப்படவில்லை என்ற வசனம் சூரத்துல் இஸ்ராவுடைய 78 வசனம் இறங்கியது. அதே போன்று இந்த யூதர்கள் நாங்கள் அதிகமாகவே ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். தௌராத் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது, யார் தௌராத் கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் அதிகமான ஞானங்கள் வழங்கப்பட்டவராவார் என்று என்ன செய்தார்கள்? யூதர்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கினான், நபியை சொல்லுங்கள், என் இறைவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக கடல் முழுதும் மையாக ஆனாலும், கடல் முழுவதும் மையாக ஆனாலும் என் இறைவனுடைய வார்த்தைகளை எழுதி முடிப்பதற்கு கடல் நீர் என்ன செஞ்சுவிடும்? அதற்குள் கடல் நீர் வற்றிவிடும். சுப்ஹானல்லாஹ் என்ற வசனம். இவ்வாறு இது அல் சூரத்துல் அதாவது கஹ்புடைய 109 வசனமாக எடுத்து பார்க்கலாம். திர்மிதியுடைய 3065 வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு கலாகதருடைய விஷயத்திலும் முஸ்லிம்கள் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு விதண்டாவாதம் செய்தார்கள். அப்போது அல்லாஹு தஆலா இந்த பின்வரும் வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் கமருடைய 48 வசனம், அவர்களுடைய முகங்களின் மீது அவர்கள் நரகத்துக்கு இழுத்துச் செல்லப்படும் நாளில் நரக நெருப்பு தீண்டுவதை சுவைத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று ஒரு முறை 3 குறைஷி காபிர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு, அதாவது நபியாவோட வீட்டுக்கு வந்து, நபியாவோட அந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன செய்கிறார்கள்? அல்லது காபாவில் என்றும் சில இதுகளில் வருகிறது. அல்லாஹ் 3 பேர் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றான கேட்டல், சமீ என்றால் அல்லாஹ் என்ன? கேட்பவன். இந்த பண்பு பற்றி விவாதம் புரிந்தார்கள். அப்ப இந்த செய்தியில பார்க்கலாம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவங்க அதுல ஒரு கொளுத்த ஒருவன், அறிவு குறைந்த ஒருவன், அவன் சகபி என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த அவ்வாறான 2 அதில் இருக்கிறார்கள். குறைஷிகள் ஒருவர், இவ்வாறு 3 சேர்ந்து என்ன பேசுகிறார்கள்? நாம் கதைப்பதை அல்லாஹ் கேட்கிறான் என்பதில் எமது நிலைப்பாடு கருத்து என்ன
அப்படி பேசுறாங்க. அப்போது ஒருவர் சொல்கிறார், நாம் சப்தமிட்டு கதைத்தால் தான் அல்லாஹ் செவியுறுவான். மௌனமாக நாம் சப்தம் இல்லாமல் பேசும்போது அல்லாஹ் செவியுற மாட்டான் என கூற, அடுத்து நாம் சப்தமிட்டு கதைப்பதை அவன் செவியுற்றால் நாம் இரகசியமாக கதைப்பதையும் அவன் செவியுறுவான் என மூன்றாவது மனிதன் கூறுகிறான். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 22வது வசனம், உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்கள் பாவங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை, அன்றியும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் அதிகமானது நிச்சயமாக அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று உங்களுக்கு தெரியும், ரோம் பாரசீக அன்றைய அந்த 2 பெரும் வல்லரசுகள், அவைகளுக்கு மத்தியில் போர்கள் நடைபெறும். அவ்வாறு நடைபெறக்கூடிய போர்கள்ல பாரசீகர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று குறைஷி காபிர்கள் விரும்புவார்கள். ஏன்னா அவங்க சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு குஃபுரான சமுதாயம். ரோமர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று முஸ்லிம்கள் விரும்புவார்கள். ஏன்னா அவங்க கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க, ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறார்கள். இவ்வாறாக நீங்க பார்க்கும்போது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குகிறான். சூரத்து ரூமுடைய அந்த ஆரம்ப வசனம் 1லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை நீங்க எடுத்து நீங்க படித்து பார்க்கலாம். அப்ப இவ்வாறாக இதுல பார்க்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குறைஷி காஃபிர்களுக்கும் இடையே ஒரு விவாதம் நடைபெறுகிறது. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது சூரத்து ரூம் இந்த அத்தியாயத்துடைய இந்த ஆரம்ப வசனங்கள் இறங்குகிறது. அப்ப ரோம் என்ன செய்கிறது? பாரசீகத்திடம் தோல்வி அடைகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், பிறகு அந்த தோல்விக்கு பிறகு விரைவில் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள்ல என்ன செய்வார்கள்? அவர்கள் வெற்றி அடைவார்கள். சில வருடங்களுக்குள்ள வெற்றி அடைவாங்க என்ற இந்த வசனம் இறங்கிய போது அப்ப இதுல நீங்க பார்க்கலாம், அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குறைஷி காபிர்களுக்கு மத்தியில ஒரு பந்தயம், என்ன பந்தயம் என்றதை பொறுத்து அது தடுக்கப்படுறதுக்கு முன்னால். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எனவே அந்த பந்தயம் என்று சொன்னால் திரும்ப வெற்றி பெறும் என்று ஒரு சில காலங்களில் வெற்றி பெறும் என்ற வசனம் இறங்கிய போது இந்த வசனங்களை முஸ்லீம்களும் மக்காவில் ஓதுறாங்க, சப்தமிட்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்ப எனவே குறைஷி காபிர்கள் சொல்கிறார்கள், உங்கள் தோழர் சொல்கிறார் திரும்ப ரோம் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். அப்ப நாங்க என்ன செய்வோம்? இதற்காக ஒரு பந்தயத்தை பிடிப்போம் என்று சொல்லி சொல்கிறார்கள். எனவே இதுல எத்தனை வருடங்கள் என்ற விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா சில வருடங்கள் என்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எனவே பில் என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா ஃபி பில்இ ஸினீன், 3 வருடத்துக்கும் 9 வருடத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் அது. எனவே இதுல எத்தனை வருடங்களுக்குள்ள வெற்றி பெறும் என்பதை சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்க 6 வருடங்கள் என்று அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பந்தயம் 6 வருடங்கள் என்ன செய்யப்படுது, அந்த அவங்களுக்கு அப்படி முடிவாகுது. ஆனா 6 வருடங்கள் கழிகின்றன, ரோம் வெற்றி பெறல. 6 வருடங்கள் கழிகின்றன, ரோம் என்ன செய்யல, வெற்றி பெறவில்லை. ரோமர்கள் பாரசீகர்களை தோற்கடிக்கவில்லை. அப்போது முஸ்லிக்குகள் பந்தயத்தில் என்ன செய்தார்கள்? வெற்றி பெற்றதாக கருதினார்கள். அதையும் என்ன செஞ்சாங்க, அந்த தொகையும் எடுத்துக்கொண்டு கொள்கிறார்கள். அதுக்கு 7வது வருடத்துடைய ஆரம்பத்தில் ரோம் என்ன செய்கிறது, பாரசீகத்தை வெற்றி கொள்கிறது. அப்போது முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறைபட்டுக் கொள்றாங்க. இவர் சில வருடங்கள் என்றது 6 வருடம் என்று என்ன செஞ்சிட்டாரு, ஆக்கிட்டாரு. அல்லாஹ் சில வருடங்கள் என்று தான் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த செய்தியும் திருமீதியில வருகிறது. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் அந்த மக்காவுடைய அந்த காலகட்டத்தில் நடைபெறுகிறது. இதுல நாங்க அடுத்ததாக பார்ப்போம். இப்ப அபூ தாலிபை பொறுத்தவரையில அவர் தான் பக்க பலமாக இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அவரது 80 வயதை அவர் அடைகின்ற போது, அவரது 80 வயதை அவர் கடந்து இருக்கிறாரு. அவர்கள் நோயுற்று இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் குறைஷி காஃபிர்கள் என்ன ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது நாங்க என்ன செய்வோம், அபூ தாலிபிடம் இறுதியாக போய் ஒரு முயற்சி செய்வோம். அபூ தாலிபிடம் இறுதியாக நாங்க போய் என்ன செய்வோம், ஒரு முயற்சி செய்வோம். ஏன்னா நாங்க அவர் மரணிக்கும் வரை நாங்க என்ன செஞ்சிட்டோம், இப்படி முகமது அப்படியே விட்டு அதன் பிறகு நாங்கள் அவருக்கு ஏதாவது செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் மக்கள் சொல்வார்கள், அபூ தாலிப் உயிரோடு இருக்கும் வரை இவர்கள் எதையும் செய்யவில்லை என்று சொல்லி இவ்வாறெல்லாம் பேசிக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் ஒரு தூதுக்குழு என்ன செய்கிறது, வருகிறது. ஒரு தூதுக்குழு எடுத்து பார்த்தா ஒரு சுமார் ஒரு 25 பேர் என்ற அளவெல்லாம் அந்த ரிவாயத்துக்கள் வருகின்றன. எனவே அப்படி வருகிறார்கள். அபு ஜஹல் அவர்களுடைய இன்னும் பல தலைவர்களோடு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடம் தனது பெரிய தந்தையிடம் வருகிறார்கள். அந்த நேரத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சகோதரன் மகனே, உங்களுடைய கூட்டத்தார் உங்களிடத்துல
ஏதோ எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறான். கேட்கும்போது சொல்கிறார்கள், அரபிகள் அல்லாதவர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த மார்க்கத்தை உள்ளடக்கிய ஒரே ஒரு வார்த்தையைத்தான் நான் அவர்களிடம் எதிர்பார்க்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை இல்லைங்களா? அவங்க அரபுக்களையும் ஆட்சி செய்யலாம், அரபுக்களும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க, மற்றவர்களும் அவர்களை பின்பற்றுவார்கள். அப்படியான ஒரு வார்த்தையை தான் அவர்களிடமிருந்து கேட்கிறேன் என்று சொல்லும்போது அபூ தாலிபும் ஆச்சரியத்தோடு, அதாவது ஒரே ஒரு வார்த்தையா? ஒரே ஒரு வார்த்தைனா சிம்பிள் தானே, ஒரே ஒரு வார்த்தை தானே என்று சொல்லும் போது அங்கு வந்திருந்த அந்த குறைஷி காஃபிர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அபூ ஜஹல் ஒரே ஒரு 10 வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாத்தீங்களா? அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அப்ப இதை கேட்டவுடன் அவர்கள் செய்தார்கள், அதாவது நீங்கள் இறைவனை ஒரே இறைவனாக ஆட்க பார்க்கிறீர்களா என்று சொல்லி சொன்னவர்களாக அவர்கள் வெளியேறினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே பாருங்க, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ஒரே இறைவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். ஆனா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும் என்பது என்ன செய்யல, அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. அவர்களுக்கு தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்ய முடியாது, சிலைகளை அதற்கு பிறகு வணங்க முடியாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் சூரத்து சாதுடைய 7 வசனங்கள் அருளப்பெற்றன. 1 to 7 வரை உள்ள வசனங்கள் அருளப்பெற்றன. அந்த வசனங்கள்ல அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த செய்திகளை சொல்கிறான். எனவே அவர்கள் அங்கிருந்து செல்கின்ற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அவர்கள் உள்ள தலைவர்கள் மற்றவர்களிடம், இவரை விட்டு உங்கள் வழியில் நீங்கள் சென்று விடுங்கள், இன்னும் உங்கள் தெய்வங்களின் மீது நீங்கள் உறுதியுடன் பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக உங்கள் தெய்வங்களை கைவிடும்படி கூறும் இக்கூற்றானது ஏதோ ஒன்றை சுயநலத்தை கருத்தில் கொண்டு கூறப்படுகிறது என கூறிக்கொண்டே அவர்கள் சென்று விட்டார்கள். அதாவது கடைசி மார்க்கமான கிறிஸ்துவ மார்க்கத்தில் கூட இதை பற்றி நாம் கேள்விப்பட்டதில்லை, இது இவரால் உண்டாக்கப்பட்ட பொய்யை தவிர வேறில்லை என்று கூறிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்ற ஒரு செய்தி, தொடர்பான செய்தி ஒன்று திருமீதியில இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, இதிலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு இது பயனளிக்கவில்லை. இதுதான் கடைசி சந்திப்பு. அதன் பிறகு நாம் பார்ப்போமாக இருந்தால், அந்த பொதுத்தடை நாங்கள் பார்த்தோமே இல்லை சென்ற வகுப்புல, அந்த பொதுத்தடை அது நீக்கப்பட்ட ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு நபித்துவத்துடைய 10வது வருடம் ரஜப் மாதத்துல, அதாவது நபிசனுடைய 50வது வயதில் அபூ தாலிப் என்ன செய்கிறாரு, நோயுறுகிறார்கள். அவருக்கு மரணம் நெருங்கி விடுகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட முயற்சியை கைவிடாம வாராங்க. வரும்போது அங்கு அபூ ஜஹல், அப்துல்லா இப்னு உமையா போன்ற அந்த கொடியவர்கள் அங்கு நிற்கிறார்கள் அபூ தாலிபுக்கு பக்கத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரிய தந்தையே, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க. என்ன செய்யறாரு, அதான் கேட்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். தாவாவுடைய முயற்சி கடைசி வரை என்ன செய்தாங்க, முயற்சி தான். ஒரு தாய், ஒரு அழைப்பாளர் தாவாவில் எவ்வளவு முயற்சிக்க வேண்டும் சொல்றாங்க. இந்த கலிமாவை மாத்திர நீங்கள் சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பேசுவேன், பரிந்து பேசுவேன் என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் அபூ ஜஹலும் அப்துல்லா இப்னு உமையா அங்கு இருந்து கொண்டு என்ன சொல்கிறார்கள், நீங்க அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு மரணிக்க போகின்றீர்களா, அந்த மார்க்கத்தை விட போகின்றீர்களா என்று அவர்கள் குஃப்ரின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தௌஹீதின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலை. அந்த நேரத்தில் அவர் முடிவெடுக்க வேண்டிய நேரம், கடைசி நேரம். எனவே அவருடைய முடிவு எதுவாக இருந்தது என்று சொன்னால், நான் அபூ தாலிபுடைய மார்க்கத்திலே நான் மரணிக்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் மரணிக்கிறார். அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே மரணிக்கிறார் அபூ தாலிப். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த நேரத்தில் அதாவது அவர் கலிமாவை சொல்ல மறுத்து விடுகிறார் இல்லையா, கலிமாவை சொல்ல மறுத்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன், அல்லாஹ் அதை எனக்கு தடுக்காமல் இருக்கும் வரை நான் என்ன செய்வேன், உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கிறான். மா கான லில் நபி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன வலவ் கானு உலி குர்பா. என்ன, ஒரு நபியாக இருக்கலாம், மூமின்களாக இருக்கலாம், அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஷிர்க்ல மரணிப்பார்களாக இருந்தால், முஷ்ரிக்குகளா மரணித்தால் அவங்களுக்காக என்ன செய்ய முடியாது, பாவ மன்னிப்பு தேட முடியாது. சூரத் தௌபாவுடைய 113வது வசனம் பாருங்க. அப்ப தௌஹீத் என்பது எவ்வளவு தெளிவாக இருக்குது, தௌஹீதில் எந்த சமரசமும் கிடையாது. அப்ப சொன்ன உடனே அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், உடனே வசனம் என்ன செய்து, உடனே வசனம் இறங்குகிறது. என்ன செய்ய முடியாது, அவங்களுக்காக
பாவ மன்னிப்பு தேட முடியாது, பாவ மன்னிப்பு தேட முடியாது. அதே போன்று சூரத்துல் கஸஸுடைய 26ஆம் வசனம், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியை நீங்கள் விரும்பியோருக்கு நேர்வழி என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. அல்லாஹ் நாடியோரை தான் நேர்வழியில் செலுத்துகிறான். அவன் தான் மிக அறிந்தவன், யாருக்கு நேர்வழி பெற வேண்டும், யார் நேர்வழி பெறுகிறார் என்பது அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் வசனங்கள் இறங்கியது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அபூ தாலிபுடைய முடிவு என்பது என்ன செய்து, குஃபுர்ல தான் அவரது முடிவு. இதை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வந்து ரசூலுடைய சாட்சியை வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க வந்து உங்களுடைய பெரிய தந்தைக்காக செய்த அந்த ஒத்தாசை, அவங்க எவ்வளவு உங்களோட தீனுக்கு மார்க்கத்துக்கு உதவி செய்தார்கள், அதற்கு நீங்க செய்த பேருபகாரம் என்ன அப்படின்னு கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எனது பரிந்துரையால் தான் அவங்க என்ன செய்யறாங்க, நரகத்துடைய மேல் பகுதியில அவர்கள் இருக்கிறார்கள், என்றால் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல வருகிறது. எனவே இவ்வாறாக அபூ தாலிபுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு 3 மாதங்கள், அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னொரு கவலை காத்திருக்கிறது. அதான் அவங்களோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத். அவங்க என்ன செய்யறாங்க, நபித்துவத்துடைய 10வது வருடம் ரமலான் மாதம் அவங்க மரணிக்கிறார்கள். எனவே அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய வயது 50ஆக இருக்கிறது. எனவே எங்களுக்கு தெரியும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்புகள், அவங்க எவ்வளவு அல்லாஹ்வுடைய தீனுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களோட செல்வத்தை எல்லாம் என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே அவங்க வாரி வழங்கினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவு நேசித்தார்கள் என்ற நிறைய செய்திகளை நாங்க என்ன செய்யறோம், அவங்களோட சிறப்புகள் சம்பந்தமா பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவர்களின் விஷயத்தில் ரோஷப்பட்டது போன்று வேறு யாருடைய விஷயத்தில் ரோஷப்படல், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களை பற்றி நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, சலாம் சொல்லி அனுப்புறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்போது உங்களோட மனைவி ஹதீஜா வருவாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்து சலாத்தை ஏற்றி வையுங்கள், எனது சலாத்தையும் ஏற்றி வையுங்கள், சொர்க்கத்தில் அவங்களுக்கு முத்தாலான மாளிகை இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். இப்படியெல்லாம் நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய மௌத்தும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்தி, ஒரு பெரும் கவலையாக இருக்கிறது. அபூ தாலிபுடைய மௌத், அதை தொடர்ந்து 3 மாதங்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல கவலை ஏற்படுத்திய நிகழ்வுகளாக இந்த நிகழ்வுகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருகிறார்கள். அவங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலையில மண்ணோடு வருகிறாங்க, என்ன செய்து இப்படி மண்ணோடு வருகிறார்கள். இதை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை மகள் என்ன செய்யறாங்க, அழுது விடுகிறார்கள். அழுதவர்களாக மண்ணை தட்டி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அருமை மகளுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் அழ வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தந்தையை அனைத்து தீங்குகள் என்றும் தடுத்து விடுவனாக இருக்கிறான் என்றும் அடுத்து சொல்றாங்க, அபூ தாலிப் மரணிக்கும் வரையில் நான் வெறுக்கக்கூடிய எந்த செயலையும் இந்த குறைஷிகள் எனக்கு செய்யவில்லை என்றும் சொன்னார்கள் என்றதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்டதாக வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது குறைஷிகள் நபியாவிடமிருந்து அடைந்து கொண்ட மிகவும் மறக்க முடியாத விடயம் எது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு நாள் குறைஷிகளின் தலைவர்களோடு அந்த ஹிஜ்ர் காபாவிலே இருந்தேன். அப்படி இருக்கின்ற போது நபி அவர்களை பற்றி அவங்க அந்த குறைஷி காஃபிர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போதே கதைத்துக் கொண்டிருக்கிறாங்க, எப்படி இவருடைய விடயத்தில் நாம் பொறுமை செய்தது போன்று வேற எவருடைய விடயத்திலும் நாம் என்ன செய்யவில்லை, நாம் பொறுமை காக்கவில்லை. எமது எண்ணங்களை எல்லாம் இவர் தவிடுபொடியாக்கிவிட்டார், எமது மூதாதையரை திட்டுகிறார், எமது மார்க்கத்தை குறை கூறுகிறார், எமது கூட்டமைப்பை பிரித்து விட்டார், எமது கடவுள்களை ஏசுகிறார். இந்த விடயங்கள் நாம் பார்த்துக்கொண்டு நாம் பொறுமையாக இருக்கிறோம் என அவங்க கூறிக்கொண்டிருக்கும் போதே ரசூலுல்லாஹ் வாரான். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். வந்து ஹஜ்ருல் அஸ்வதை அவங்க ரசூலுல்லாஹ் தொட்டுவிட்டு காபாவை தவாப் செய்வதற்காக அவர்களை தாண்டி செல்கின்ற போது நபி அவர்களை அவர்கள் பரிகாசம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நபி அவங்க கவலையோடு என்ன செய்யறாங்க, அவர்களை கடன் செல்கிறார்கள். 2வது தடவையாம் இப்படியே நடக்கிறது. 3வது தடவையாகவும் இவ்வாறே பரிகாசம் செய்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், இந்த முஹம்மதின் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உங்களை நான் என்ன செய்வேன், பழி தீர்ப்பேன் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ் என்று எச்சரிக்கிறாங்க. அப்ப அதனால் அவர்கள் நடுங்கி போகின்றாங்க இந்த வார்த்தையை கேட்டவுடன். அதன் பிறகு நபி அவர்களுக்கு முன்னால் எதையும் பேசுவதற்கு கூட அவர்கள் தைரியப்படவில்லை. மிக கடுமையாக வார்த்தைகளை பேசியவர்கள் கூட அதன் பிறகு என்ன செய்யறாங்க, அமைதியாக விடுகிறார்கள்.
நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். அபுல் காசிமை நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்கிறார்கள். மறுநாளும் இதே மாதிரி நடக்கிறது. மறுநாளும் இப்படியே நடந்து அவர்கள் இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ் வாராங்க. அப்படி வருகின்ற போது அருமையான சகோதரர்களே என்ன செய்யறாங்க, அதில் இருந்த ஒருவன் அல்லாஹ்வுடைய தூதரின் பால் அப்படி என்ன செய்யறான், பாய ஆரம்பிக்கிறான். பாய்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை எவ்வாறு நெருக்குகிறான். அபூபக்கர் அவர்கள் என்ன செய்யறாங்க, விரைந்து அழுத வண்ணம் வருகிறார்கள். அல்லாஹ்வை ஒரே இறைவன் என்று சொன்ன மனிதரையா நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப இது அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. இது நபி அவர்களிடம் சந்தித்த ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான நிலை என்பதை இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறாக பல சோதனைகள் என்ன செய்யறாங்க, சந்திக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் மக்காவிலிருந்து என்ன செய்யறாங்க, அவர்களும் வெளியாகி ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு அதாவது பர்குல் கிமாதன் சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தை அடைகின்ற போது இப்னு தகின்னா என்பவர் என்ன செய்கிறார், அவர் சொல்றாரு, உங்களை போன்ற நல்லவர்கள் மக்காவை விட்டு வெளியேறக்கூடாது என்று சொல்லி நான் உங்களுக்கு அடைகலம் தருகிறேன் என்று அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, அடைகலம் கொடுத்தாங்க என்ற ஒரு செய்தியை நம்ம இதில் பார்க்கிறோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்னை சௌதா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்கிறார்கள் என்ற செய்தியை பார்ப்போம். இது நபித்துவத்துடைய 10வது வருடம் ஷவ்வால் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் அன்னை சௌதா பின் ஜம்ஆ ரலியல்லாஹு அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அப்ப எனவே இவங்க 2வது முறை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டார்களா இல்லையா, அந்த 2வது ஹிஜ்ரத்ல இவர்களும் கலந்து கொள்கிறாங்க, அன்னை சௌதா கலந்து கொள்கிறார்கள். அந்த ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துல இவரது முதல் கணவரானவர் சக்ரான் இப்னு உமர் என்று சொல்லி வருகிறது அவர் பேர். அவர் என்ன செய்யறாரு, அவர் இஸ்லாத்தை தழுவி ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருந்தாரு. அவர் ஹபஷாவிலே மரணிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, ஹபஷாவிலே மரணித்து விடுகிறார்கள். எனவே சௌதால திரும்ப ஹபஷாவிலிருந்து மக்காவுக்கு வராங்க. வந்த பிறகுதான் என்ன செய்யறாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்களை திருமணம் முடித்தாங்க என்பதை பார்க்கிறோம். எனவே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு உயிரோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் எந்த திருமணம் முடிக்கவில்லை. அவங்களோட மௌத்துக்கு பிறகு அவங்க முதல்ல செய்த திருமணம் யார் தான், அன்னை சௌதா ரலியல்லாஹு என்பதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். எனவே இவர்களுடைய இந்த அவங்களை பார்த்தீங்கன்னா சௌதா ரலியல்லாஹு தனது பிற்காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வயதான காலத்தில் அவங்களோட அந்த நாட்கள் ரசூலுல்லாஹ் அவங்களோட தங்கக்கூடிய நாட்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விட்டு கொடுத்தாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்கள் இந்த மக்காவுடைய இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில, இவ்வளவு கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, இவ்வளவு உறுதியோடு இருந்தாங்கன்னா இதற்கான சில காரணிகளை நாம் பார்க்க வேண்டும். இதற்கான சில காரணிகளை என்ன செய்யறாங்க, இந்த தலைப்பின் கீழ் விளக்குறாங்க. இது முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாங்க, அந்த நெருக்கடிகளை தாங்கி கொண்டார்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்கின்ற போது அதுக்காக அதுல சொல்லப்படுகின்ற காரணங்கள்ல முதலாவது அவங்களோட அசைக்க முடியாத ஈமான். அவங்களோட அசைக்க முடியாத ஈமான் நாங்க பார்த்தோம். மக்காவுடைய காலத்தில் அருளப்பெற்ற குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான அதாவது இலக்காக இருந்தது மூமின்களை பலப்படுத்துவது, மூமின்களை ஈமான்ல உறுதியாக்குவது. அந்த காலங்களில் அருளப்பட்ட அத்தியாயங்களை வசனங்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது முற்காலத்தில் இஸ்லாத்துக்காக செய்த தியாகங்கள், எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள், அந்த தியாகங்கள், அதே போன்று அந்த சிரமங்களை எப்படியெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள், அதில் பொறுமையாக இருந்தார்கள் என்ற பல வரலாறுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்ட வசனங்கள் அருளப்பெற்றன. எனவே அவர்களை ஈமான்ல உறுதியாக்குவது, ஈமானில் அவர்களை பலப்படுத்துவது என்ற அந்த வசனங்களை நாம் அதிகமாக பார்க்க முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்து அவங்களை ஈமான்ல ஒரு மலைகளை போன்றவர்களை ஆக்கின, மிக உறுதிமிக்கவர்களாக அவர்கள் அதன் மூலம் மாறினார்கள். எனவே இன்று நாம் உண்மையில குர்ஆனை படிக்கிறோமா சரியாக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குர்ஆனை நாம் முறையாக படிக்கிறோமா? உண்மையில குர்ஆனை நாங்கள் முறையாக அதனுடைய அந்த மொழியாக்கத்தை நாம் படிப்போமாக இருந்தால் இந்த செய்திகள்லாம் நிச்சயமாக நமது என்ன செய்யும், வாழ்க்கையில நாங்க சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நமக்கு எளிதாக்கிவிடும். அப்படித்தான் குர்ஆன் என்ன செய்கிறது, பேசுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதுல முதலாவது விஷயம் பாருங்க, அதாவது அவர்களை சத்தியத்துல அந்த ஈமான்ல அவங்க ஏற்றுக்கொண்ட ஈமான்ல அவர்களை பலப்படுத்த வேண்டும், உறுதியாக்க வேண்டும். அதற்கேற்பதான் வசனங்களை அல்லாஹ் அருளுகிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த தலைமைத்துவத்துக்கு அவர்கள் கட்டுப்பட்ட விதம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க எப்படி கட்டுப்பட்டார்கள்,
எனவே அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் கட்டுப்பட்டார்கள் என்பதும் என்ன செய்து அவங்கள உறுதியாக ஆக்கியது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நட்பண்புகளை பார்க்கிறார்கள், அவங்களோட அந்த மகத்தான குணங்களை பார்க்கிறார்கள், அவங்க எவ்வளவு ஒரு உண்மையாளராக இருக்கிறார்கள், எவ்வளவு ஒரு நம்பிக்கையாளராக இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் முன்மாதிரி மிக்க பண்புகளை கொண்டவராக இருக்கிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்க. பார்த்து அதுல ஈர்க்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி அவங்க நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, தனது உயிரை விட மேலாக நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, பாருங்க எந்த அளவுக்கு நேசித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்பதற்கு. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த சமுதாயத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர். அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எப்படியெல்லாம் துன்பங்களை சந்தித்தாங்கன்றதுக்கு ஒரு முறை அவர்களை தாக்குகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் மயக்கமுற்று விடுகிறார்கள். அந்த அளவுக்கு தாக்கப்படுகிறாங்க. தாக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவங்களை தூக்கி கொண்டுதான் அவங்களோட வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அவங்களோட வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். எனவே அவங்க அந்த மயக்கத்திலிருந்து அவங்க கண் விழித்ததும் தனது தாயிடம் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நபி அவர்களுக்கு என்ன நடந்தது, நபி அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தான் கேட்கிறாங்க. அப்போது அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பற்றி தாய் சொல்றார், நீங்களே போய் அதை கேட்டு வாருங்கள், எனக்கு தெரியாது என்று சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை நான் அறியாத வரை நான் உண்ணவோ பருகவோ மாட்டேன், உண்ணவோ பருகவோ மாட்டேன். அப்ப உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க, அவங்களை அழைத்து வந்தார்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பற்றி சொன்னாங்கன்னு வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்ல அபூபக்கருடைய தாயாரும் உமர் ரலியல்லாஹுடைய சகோதரரும் அந்த இருவருடைய துணையோடு என்ன செய்யறாங்க, அபூபக்கர் தான் போறாங்க, அவங்களோட துணையோடு போகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னா தாருல் அர்கம் இருக்கிறாங்க. அப்ப நபி அவர்களை பார்த்த பிறகுதான் அவர்கள் நிம்மதி அடைகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே இப்படி நேசித்த ஒரு தோழர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று மூன்றாவது விடயம், முதல் விடயம் என்ன சொன்னேன், அதாவது சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய சவால்கள் இவ்வளவு இன்னல்களை சந்தித்தாங்களே, இதையெல்லாம் மிக வீரத்தோடும் பொறுமையோடும் எதிர்கொண்டார்களே, அதுல முதல் காரணம் என்ன சொன்னேன், என்ன எழுதினீங்க, அவங்கள ஈமான்ல காணப்பட்ட உறுதி, ஈமான்ல காணப்பட்ட அந்த உறுதி. இரண்டாவது விடயம் என்ன படிச்சோம், இரண்டாவது விஷயம் என்ன சொன்னேன், நபி அவர்களுக்கு அவங்க கட்டுப்பட்ட விடம், நபி அவர்களை எப்படி நபி அவர்களுக்கு செவிசாய்த்தார்கள், கட்டுப்பட்டார்கள், நபியை நேசித்தார்கள், அந்த தலைமைத்துவத்துக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் என்ற இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம் என் அருமை சகோதரர்களே, அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயல்பட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய அமானிதம், இந்த தீன் நம்ம மீது இப்போது சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அழைப்பு பணியை அவர்களும் செய்கிறார்கள். அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில தாவா பணி என்ன செய்கிறார்கள், அவர்களும் செய்கிறார்கள். தம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பை அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்துடைய இந்த கஷ்டங்களை பொறுத்தவரையில், இந்த சோதனைகளை பொறுத்தவரையில இது மறுமையோடு ஒப்பிடுகின்ற போது மறுமையுடைய நட்பாக்கியங்களை எண்ணி பார்க்கிறார்கள். அப்ப எனவே அவர்கள் பொறுப்போடு செயல்படுகிறார்கள். நாலாவது விடயம் என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் இறுதி நாளின் மீது வைத்த அந்த ஆணித்தரமான நம்பிக்கை. அந்த வசனங்கள், மக்காவுடைய வசனங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா நம்பிக்கையோடு சார்ந்த விஷயங்கள், அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை, மறுமை மீதுள்ள நம்பிக்கை, இவைகள் அந்த உள்ளங்கள் ஆணித்தரமாக விதைக்கப்படுகிறது. அந்த மறுமையை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். மறுமையில் நிச்சயமாக இதற்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி இருக்கிறது இல்லையா. நாங்க பார்த்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார் ரசூலுல்லாஹ் கடந்து செல்வார்கள். அவங்க பலவிதமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னதான், நீங்கள் யாசிருடைய குடும்பத்தாரை பொறுமையாக இருங்க, உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது. மறுமை மீது நம்பிக்கை, மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிகளின் மீது உள்ள நம்பிக்கை அவர்களை, அந்த சோதனைகள் எல்லாம் அவங்க சாதாரணமாக அவைகளை எதிர்கொண்டார்கள், தாங்கிக் கொண்டார்கள். அவங்க உணர்ந்தாங்க, இவ்வுலகத்தில் உள்ள சோதனைகளை விட மறுமையுடைய தண்டனை கடுமையானது, பயங்கரமானது என்பதை உணர்ந்தார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, ஐந்தாவது காரணி தான் இதில் கவனிக்க வேண்டியது. அதாவது அல் குர்ஆன் அவங்களோட உள்ளத்துல எந்த அளவு மகத்துவம் பெற்றிருந்தது. அல் குர்ஆனை அவர்கள் அல் குர்ஆனுக்கு எவ்வளவு செவிசாய்த்தார்கள், அல் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரத்துக்குரிய காரணமே, அவங்க இரவுல தொழ ஆரம்பிப்பாங்க, குர்ஆனை மெய் மறந்து ஓதுவார்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சூழ்ந்து விடுவார்கள் குர்ஆனை கேட்பதற்காக. அங்குள்ள பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சூழ்ந்து விடுவாங்க. அவ்வளவு குர்ஆன்
அவர்களுக்கு இன்பமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல் குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு அவங்க செவி சாய்த்தது, அல் குர்ஆன் உடைய செய்திகள்ல அவங்க முழுமையான நம்பிக்கையோடு அந்த அல் குர்ஆனுக்கு அவர்கள் கொடுத்த அந்த மகத்துவம் என்பது ஐந்தாவதாக இதில் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, ஆறாவதாக, அதாவது இந்த குர்ஆன் அருளப்பட்ட அந்த நோக்கத்தை அவர்கள் உணர்ந்து அந்த குர்ஆனுடைய வாக்குறுதிகள், அந்த குர்ஆன் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் நம்பினார்கள். அந்த குர்ஆனின் படி வாழ்வதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பினார்கள். முன்னோர்களுடைய பல வரலாறுகளை குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கு சிறந்த முடிவை அல்லாஹ் கொடுத்தான் என்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் படிக்கிறார்கள். அப்ப இவ்வாறான செய்திகள் எல்லாம் அவர்களை என்ன செய்கிறது என்றால் மார்க்கத்திலே அவர்களை பலப்படுத்தியது. அப்ப இதில் நாங்கள் சொன்ன 6 விஷயங்கள் இதில் அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு மிக தேவையான விடயங்கள், நாம் சத்தியத்தில் உறுதியாக பயணிப்பதற்கு. அடுத்ததாக இதுல 3வது கட்டம், நாங்க மக்காவுடைய காலத்தை 3 கட்டங்களாக பார்த்தோம். எத்தனை கட்டங்களாக? 3 கட்டங்களாக நாங்க சொன்னோம். அதுல முதல் கட்டம், அதாவது நபித்துவத்துடைய முதல் வருடத்திலிருந்து 3ஆம் வருடம் வரை என்ற காலம். அது நாங்க எப்படியாக படிச்சோம்? அதாவது அழைப்பு பணியை இரகசியமாக செய்த காலம் என்று அந்த காலத்தை அடையாளப்படுத்துவாங்க. அடுத்த 2வது காலம் நபுவத்துடைய 4வது வருடத்திலிருந்து 10வது வருடம் வரை, அதாவது அத்-தஅவா அல்-ஜஹரியா என்று சொல்லி பகிரங்கமாக அழைப்பு பணி செய்யப்பட்ட காலம் என்று அந்த 2வது காலத்தை வகைப்படுத்துவார்கள். 3வது கட்டமாக மக்காவுக்கு வெளியில் இஸ்லாமிய அழைப்பு பணி தஅவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளுக்கு நாள் மக்கால எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. அந்த எதிர்ப்புகள் அதிகமாகிறது. அபூ தாலிபுடைய மரணம், இது போன்ற விடயங்கள், ஹதீஜாவுடைய மரணம், இப்படி பலவிதமாக அதுக்கு பிறகு என்ன செய்து கொடுமைகள் அதிகரிக்கின்றன. பலவிதமான அந்த எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது மக்காவுக்கு வெளியிலும் இந்த தாவாவை கொண்டு செல்ல வேண்டும், அங்குள்ள மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்ற அடிப்படையில தான் நபித்துவத்துடைய 10வது வருடம் ஷவ்வால் மாதம் நபி ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, தாயிஃபுக்கு என்ன செய்யறாங்க, செல்கிறார்கள். இப்ப தாயிஃபுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சுமார் ஒரு 60 மைல்கள், சுமார் 60 மைல்கள் தூரத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நடந்துதான் செல்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தை எவ்வளவு தாயிஃப் உயரத்தில் இருக்குது மக்காலிருந்து பார்க்கும்போது, அந்த கரடுமுரடான பாதை. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க என்ன செய்யறாங்க, நடந்து செல்கிறார்கள். அவங்களோட துணைக்கு செல்லக்கூடியவர் அவங்களோட அடிமை ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் தான் நபி அவர்களோடு துணைக்கு செல்கிறார்கள். அப்ப இப்படி அந்த பயணத்துல அவங்க செல்லும் போது, அதாவது காணக்கூடிய கோத்திரங்கள் யாரையாவது காணும் போது, கோத்திரங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்துக் கொண்டுதான் ரசூலுல்லாஹ் செல்கிறார்கள். அந்த அழைப்புக்கு யாரும் என்ன செய்யவில்லை, பதில் அளிக்கவில்லை. தாயிஃபுக்கு போய் சேருகிறார்கள். அங்கு போய் சகீஃப் என்று சொல்லக்கூடிய கோத்திரம், அந்த சகீஃப் கோத்திரத்துடைய தலைவர்களாக இருந்த அந்த 3 பேர், அப்து யாலில், அதே போன்று மசூத் ஹபீப் என்று சொல்லக்கூடிய 3 பேர், அவர்களிடம்தான் போய் முதல்ல தாவாவை செய்கிறார்கள். அவர்களிடம்தான் போய் அவர்கள் பிரமுகர்களாக இருக்கிறார்கள், அவர்களிடம் போய் தாவாவை செய்கிறார்கள். தாவாவை செய்கின்ற போது அவர்கள் மிக மோசமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு நடந்து கொண்டார்கள். மிக மோசமான பதில்களை அவர்கள் என்ன செய்தார்கள், அளித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் எந்த கண்ணியத்தையும் கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு செவி சாய்க்கவில்லை என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த விடயத்தை நீங்க யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள், நீங்க ஏற்றுக்கொள்ளலையா உங்களோட விட்டுருங்க என்று சொல்லவராக ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வெளியாகின்றார்கள். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் தாயிஃபில் சுமார் 10 நாட்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்து என்ன செய்யறாங்க, அனைவரையும் சந்தித்து தாவாவை ரசூலுல்லாஹ் அந்த தாயிஃபில் முன்னெடுக்கிறாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இப்படியாக தாயிஃபுடைய நபியுடைய தாவாவை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அந்த மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியேறி விடுமாறுதான் சொல்கிறார்கள். நபி அவங்களை ஊரை விட்டு வெளியேறி விடுமாறுதான் சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் அந்த தாவாவுடைய முயற்சியை தொடர்ந்து அங்கு 10 நாட்கள் அங்கு செய்கிறார்கள். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுமார் ஒரு 3 மைல்கள் தூரம் வரை அந்த மக்களால் என்ன செய்யப்பட்டார்கள், அறிவியர்களால் அந்த அடிமைகளை அவர்கள் ஏவி விட்டு ரசூலுல்லாஹ்களுக்கு அவர்கள் அடிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கால் பகுதியில் அந்த கற்கள் நிறைய அடிகள் படுகின்றன. அது இரத்தத்தால் அவ்வாறே நனைகிறது. ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்களை பாதுகாக்க முற்படுகிறார்கள். அப்போது அவங்களோட என்ன செய்ய தலையிலும் காயம் படுகிறது. இப்படி தொடர்ந்து 3 மைல்கள் இப்படி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். அப்படி வந்தபோது உங்களுக்கு தெரியும், அதாவது உத்துபா ஷைபா பின் ரபியா அவர்களுடைய ஒரு தோட்டம், ஒரு திராட்சை தோட்டம் வரும் போது ரசூலுல்லாஹ் அதில் போய் என்ன செய்யறாங்க, அப்படி உட்காருகிறார்கள். எனவே அதோடு
என்ன செய்கிற அநியாயக்காரர்கள் திரும்பி செல்கிறார்கள். நபி அவங்க அப்படி அங்கிருந்து ஓய்வெடுக்கின்ற போதுதான் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு பிரபலமான ஒரு துஆவாக இந்த துஆ வருகிறது. அல்லாஹும்ம இலைக அஷ்கு ضعف قوتي, அல்லாஹ்வே உன்னிடம் என் பலவீனத்தையும் இயலாமையையும் மக்கள் மத்தியில் கேவலப்பட்டிருப்பதையும் முறையிடுகிறேன் என்று சொல்கிறார்கள். எனவே அதே போன்று அதில் சொல்கிறார்கள், கிருபியாளர்களை எல்லாம் விட மாபெரும் கிருபியாளனே, நீதான் பலவீனமானவர்களின் இரட்சகன், நீதான் எனக்கும் இரட்சகன், என்னை நீ யாரிடம் ஒப்படைக்கப் போகின்றாய்? முகம் சுளித்த என்னை அருவருப்பாக பார்க்கும் அந்நியனிடமா, அல்லது எனது அனைத்து காரியங்களையும் நிர்வகிக்கும் எனது எதிரிடமா? என் மீது உனது கோபம் மட்டும் இல்லை என்றால் இவை எதனை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனாலும் உனது இரட்சிப்பு அது எனக்கு மிக விசாலமானதாக இருக்க வேண்டும். காரிருள்களை எல்லாம் நீக்கி இவ்வுலகினதும் மறுமையினதும் விடயங்களை எல்லாம் சீர்படுத்தும் ஆற்றல் பெற்ற உனது திருமுகத்தின் ஒளியை கொண்டு என் மீது எனது கோபம் இறங்குவதை விட்டு என் மீது உனது கோபம் இறங்குவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ விரும்பும் வரை என்னை தண்டிக்க உன்னால் முடியும், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உன்னை போன்ற சக்தியோ ஆற்றலோ கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை செய்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். எனவே இதை தொடர்ந்து, அதாவது அந்த ரபியாவுடைய 2 மக்கள் ரசூலுல்லாஹ் மீது இறக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள், தனது வேலைக்காரனை அனுப்புகிறார்கள், ஒரு திராட்சை குலையை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த அடிமையுடைய பேர் அத்தாஸ் என்று வருகிறது. என்ன செய்கிறார், அவன் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். அவன் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, திராட்சை குலை நபி அவங்களுக்கு முன்னால் வைக்கின்ற போது நபி அவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி அதை சாப்பிட ஆரம்பிக்கின்ற போது அந்த அத்தாஸ் கேட்கிறான், இவ்வாறான வார்த்தை இந்த பகுதியில் உள்ள யாரும் சொல்வதில்லையே என்ற போது அப்போ நபி அவங்க கேட்குறாங்க, நீ எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? அப்போ சொன்னார், உனது மார்க்கம் என்ன என்று கேட்கின்ற போது அவன் சொல்கிறான், நான் வந்து நைனவா என்பது ஈராக்கில் உள்ள ஒரு பகுதி, அந்த நைனவா என்ற பகுதியைச் சேர்ந்தவன் என்று சொல்கிறான். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அதாவது யூனுஸ் இப்னு மத்தா என்ற ஒரு சாலிகான அந்த மனிதனுடைய ஊரைச் சேர்ந்தவரா என்று கேட்கிறான். அப்போது யூனுஸ் இப்னு மத்தாவை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவன் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அவர்கள், அவர் எனது சகோதரன், அவர் நபியாக இருந்தார், நானும் ஒரு நபிதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். உடனே அத்தாஸ் என்ன செய்கிறான், தனது தலையை தாழ்த்தி ரசூலுல்லாஹ்வை முத்தமிட ஆரம்பிக்கிறான். கைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் கைகளை எல்லாம் முத்தமிடுகிறான், கைகள் கால்களை எல்லாம் முத்தமிடுகிறான். அப்ப இதை பார்த்தவுடன் அந்த ரபியாவுடைய பிள்ளைகள், இவரை என்ன செய்தார், எனது அடிமை இவர்கள் மாற்றிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அப்போது அந்த அத்தாஸ் தனது எஜமானிடம் போய் சொல்கிறான், இவர் ஒரு நபி என்ற இவருக்கு தெரிந்த இந்த விடயங்கள் ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் தெரிய முடியாது என்று அவன் சொன்னான். அப்போது அவர்கள் சொன்னது, உனது மார்க்கத்தை விட்டு அவர் திருப்பி விடாமல் இருக்கட்டும். நபி அவர்கள் இவ்வாறாக என்ன செய்கிறாங்க, கடுமையான ஒரு கவலையோடு சஞ்சலத்தோடு ரசூலுல்லாஹ் மறுபடியும் மக்காவை நோக்கி திரும்புகிறார்கள். இதில் இன்னொரு செய்தியை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு நாம் நிறைவு செய்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, உஹதுடைய நாளை விட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கடினமான நாள் எதுவும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உனது கூட்டத்திடமிருந்து அகபா நாள் அன்று நான் மிக கடுமையான வேதனையை சந்தித்தேன். அந்த அகபா என்று சொல்ல அந்த தாய்ஃபுடைய பயணம் சொல்கிறாங்கன்னா, அந்த நாளன்று அதாவது அப்தியாலில் அந்த அந்த மனிதர்களிடம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது எந்த அளவுக்கு அவர்கள் என்னோடு நடந்து கொண்டார்கள், அதாவது நான் ஒரு மயக்கமான நிலையிலே தலையை தாழ்த்தியவாறு நான் என்ன செய்தேன், நடந்து கொண்டு வந்தேன். ரசூலுல்லாஹ் அந்த அளவு வேதனையோட வார்த்தை சொல்கிறாங்க, வேதனையோடு நான் வந்தேன். அந்த கர்னுஸ் ஆலிப் அல்லது இப்போ கர்னுல் மனாசிர் என்று அழைக்கப்படுகிறது, அந்த இடத்தை நான் அடைந்து தான் நான் என்ன செய்தேன், ஒரு சுயநிலை வருகின்ற அளவுக்கு ஒரு நிலையில் தான் நான் வந்தேன் என்று சொல்கிறாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை நெருங்கினாங்க, எனக்கு மேல் ஒரு மேகம் இருந்தது, அந்த மேகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். எனவே அவங்க சொல்கிறாங்க, உங்கள் கூட்டத்தார் உங்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்தான், பார்த்து விட்டான். உங்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை பார்த்து விட்டான். இந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்கையும் அல்லாஹ் என்னோடு அனுப்பி இருக்கிறான். நீங்கள் இவர்கள் விஷயத்தில் என்ன சொல்கிறீர்கள்? மலைகளுக்கு பொறுப்பான மலக்குக்கு நீங்கள் சொன்னால் அவர் என்ன செய்வார், இந்த கூட்டத்தை அழித்து விடுவார். எனவே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கட்டளைக்கு தான் எதிர்பார்த்திருக்கிறோம் என்ற அமைப்பிலே சொல்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளிலிருந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஷிர்க் செய்யாத ஒரு கூட்டம்
வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற செய்தி புகாரி முஸ்லிம்ல வருகிறது. எனவே நறுமையான அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலங்களுக்கு அவங்க ரஹ்மத், அப்படித்தான் அனுப்பப்பட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அதாவது விரும்பியது நலவைத்தான் விரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அதன் பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், சில ஜின்களை ரசூலுல்லாஹ்வின் பக்கம் அனுப்புகிறான். அந்த ஜின்கள் வந்து அல் குர்ஆனை செவிமடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஜின்கள் உடனே அழைப்பாளர்களாக தாயிகளாக மாறினார்கள் என்ற செய்திகள் சூரத்துல் அஹ்காஃபுடைய 29வது வசனம், சூரத்துல் ஜின்னுடைய ஆரம்பம், இந்த வசனங்களை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஆறுதல் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறான். அப்ப ஜின்கள் அவங்க யாரு, மிக பலசாலிகள். எனவே அப்படிப்பட்ட ஜின்கள் வந்து என்ன செய்கிறார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அழைப்பாளர்களாக மாறினார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து தொடருவோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.